அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு தமிழ். இயல் 1லிருந்து லைன் பை லைன் எடுக்கப்பட்ட வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 பழைய புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினா விடைகள். இதிலிருந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 வினா விடைகள் எடுத்திருக்கோம். இது மொத்தம் 4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறது பார்ட் 1 வீடியோ. ஃபஸ்ட் கொஷின், ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, யசோதர காவியம். ஆப்ஷன் ஆ, யசோதர காவியம். அடுத்து கொஷின் நம்பர் 2, உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, வண்டு. ஆப்ஷன் ஆ, வண்டு. அடுத்து 3வது கொஷின், அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, பாண்டியன். ஆப்ஷன் இ, பாண்டியன். அடுத்து கொஷின் நம்பர் 4, பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆ, பாவிய கொத்து. ஆ, நூறாசிரியம். இ, தென்தமிழ். இ, பள்ளி பறவைகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, தென்தமிழ். இந்த தென்தமிழ் அப்படின்றது அவர் எழுதிய நூல். யார் அப்படின்னாக்கா, தென்தமிழ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்கா ஒரு இதழ். அப்போ பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். அதனால் வந்து பண்ணால் சரியான விடை ஆப்ஷன் இ, தென்தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 5, பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆ, தமிழ் சிட்டு. ஆ, பள்ளி பறவைகள். இ, என் சுவை 80. இ, உலகியல் 100. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, தமிழ் சிட்டு. இதுவும் வந்து பண்ணாக்கா அவர் எழுதிய இதழ். மற்ற 3 வந்து பண்ணாக்கா அவர் எழுதிய நூல்கள். அடுத்து கொஷின் நம்பர் 6, அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, கனிச்சாறு. ஆப்ஷன் ஆ, கனிச்சாறு. அடுத்து கொஷின் நம்பர் 7, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே என்று பாடியவர். முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே என்று பாடியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஆ, பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 8, முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, துரை மாணிக்கம். ஆப்ஷன் ஆ, துரை மாணிக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 9, நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 18. ஆப்ஷன் ஆ, 18. அடுத்து கொஷின் நம்பர் 10, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 3. ஆப்ஷன் ஆ, 3. அடுத்து கொஷின் நம்பர் 11, துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ,
பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஆ பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 12. பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல். பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ முன்னைக்கும் முன்னை. ஆப்ஷன் ஆ முன்னைக்கும் முன்னை. அடுத்து கொஷின் நம்பர் 13. பாப்பத்தே எண் தொகையே சரியான பொருளை கண்டறி. பாப்பத்தே எண் தொகையே சரியான பொருளை கண்டறி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டையும், எண் தொகையே அப்படின்னா 8 தொகையும் குறிக்கும். ஆப்ஷன் இ 10 பாட்டு 8 தொகை. அடுத்து கொஷின் நம்பர் 14. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தம்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தம்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ உவமை அணி. ஆப்ஷன் ஆ உவமை அணி. அடுத்து கொஷின் நம்பர் 15. செந்தமிழ் பிரித்து எழுதுக. செந்தமிழ் பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் இ செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன் இ செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 16. உந்தி உணர்வெலும்ப உள்ள கனல் மூல இவ்வடியில் காணும் நயம். உந்தி உணர்வெலும்ப உள்ள கனல் மூல இவ்வடியில் காணும் நயம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மோனை. ஆப்ஷன் ஆ மோனை. அடுத்து கொஷின் நம்பர் 17. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ சச்சிதானந்தன். ஆப்ஷன் இ சச்சிதானந்தன். அடுத்து கொஷின் நம்பர் 18. பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து கொஷின் நம்பர் 19. தென்மொழி தமிழ்ச்செட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் இ பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 20. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ சருகும் சண்டும். ஆப்ஷன் இ சருகும் சண்டும். அடுத்து கொஷின் நம்பர் 21. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மணி வகை. ஆப்ஷன் ஆ மணி வகை. அடுத்து கொஷின் நம்பர் 22. மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ வி. ஆப்ஷன் இ வி. அடுத்து கொஷின் நம்பர் 23. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கால்டுவெல். ஆப்ஷன் ஆ கால்டுவெல். அடுத்து கொஷின் நம்பர் 24. திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ அல்லூர். ஆப்ஷன் ஆ அல்லூர். அடுத்து கொஷின் நம்பர் 25. பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறிக. ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஆ தூறு, ஆப்ஷன் ஆ களி, ஆப்ஷன் இ கலை, ஆப்ஷன் இ கவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூறு, களி, கலை. ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துடைய அடி வகையை குறிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எதை குறிக்கும்? மரத்துடைய அடி வகையை குறிக்கும். ஆனால் இந்த கவை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிளை பிரிவை குறிக்கும். கிளை பிரிவை குறிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் இ கவை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 25 கொஷின் பார்த்துருக்கோம் இந்த பாட்டில். ஸோ அடுத்த பாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.